பாமகவில் காடுவெட்டி குரு அவர்கள் ஏற்கனவே மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் பாமகவுக்கு ஓட்டு போடணுன்னா காடுவெட்டி குரு அவர்களுக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்கிற அளவுக்கு காடுவெட்டி குரு ஒரு காலத்தில் வந்து ஒரு எழுச்சி மிக்க தலைவராக இருந்தார். இப்போ காடுவெட்டி குரு அவர்களை வந்து இவர் புகழ்ந்து பேசுகிறார். யார்? சீமான். காடுவெட்டி குரு வந்து அவர் வந்து புகழ்ந்து பேசும்போது வன்னியர்கள் சிலரில் வந்து இந்த அப்பாவும் பையனும் அடிச்சுக்கிறாங்க, நம்ம அப்பாவுக்கும் ஓட்டு போட வேணாம் பையனுக்கும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவர் பாரு காடுவெட்டி குருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சீமான் பொதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி போகலாம். செய்திகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் என்ன, காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வன்னியர் வாக்குகள் சிதறுகின்றன. அதில் ஒரு கணிசமான பகுதி சீமானை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பறையர்கள் வாக்கு விசிகாவிலிருந்து விலகி சீமானுக்கும் விஜய்க்கும் போகுது. இப்படி போகும்போது வட மாவட்டத்தில் திமுக எங்கள் விசிகா எங்கள் கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில். இப்போ திமுக கூட்டணி இங்கே பலவீனமாக இருக்குது. இவருடைய அந்த கோர் ஓட் பேங்க்லேயே ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படக்கூடிய, விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் தான் குருமூர்த்திக்கு பிறந்தவர்னு சொல்கிறது. சீமான் பலப்படுகிறாரா? என்ன சார் நீங்கள் வந்து சீமான் வந்து பலப்படுறாருன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு எந்த சர்வே காரணம், நீங்கள் ஏதாவது சர்வே பண்ணிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, யாராவது நேரில் கேட்கலாம். நான் சர்வேலாம் பண்ணுறதில்லை. நான் வந்து திருமாவளவனுடைய பிபியை மட்டும் அப்பப்போ மானசீகமாக டெஸ்ட் பண்ணுறேன். அவருக்கு பிபி ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீமானுக்கு வலிமை அதிகமாகுதுன்னு அர்த்தம். சீமானுக்கு எப்போதெல்லாம் கொஞ்சம் வலிமை அதிகமாகிற மாதிரி திருமாவுக்கு தெரியுதோ அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, பிபி ரைஸ் ஆகி பேச வேண்டாதது பேசக்கூடாதது அநாகரிகமாக பேசுகிறார். சீமான் அவர்களை வந்து கருத்தியல் ரீதியாக வெல்வது கடினம் என்பது எல்லா கட்சிகளும் உணர்ந்து கொண்டு இருக்கிற விஷயம். அதே சமயம் வந்து இந்த கூட்டணி இந்த 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 பிளவுகள், விரிசல்கள், அந்த இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது, இதெல்லாம் வரும்பொழுது இதனுடைய லாபங்கள் எங்கு செல்லும் என்றால், அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்கள் சார். வட தமிழக அரசியல் இப்போது நாம் தமிழர் அதில் அவங்க காலை ஊன்றாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் தான் இப்போ பரவ தொடங்கியிருக்கு. இப்போது ஆல்ரெடி பட்டியல் சமூக வாக்குகள் வந்து நாம் தமிழர் பக்கம் வருவதற்கான பல முன்னெடுப்புகளை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து செஞ்சுட்டு வராங்க, பட்டியல் சமூக வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கணும்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து குரு அவர்களுக்கு புகழ் வணக்க மதலை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ ஆல்ரெடி பாமகவில் ராமதாஸ் ஒரு பக்கம். சார் ஸ்டாப். என்னாச்சு சார்? நீங்கள் குருன்னு சொல்கிறது யாரை சொல்கிறீங்க? ஜெய குரு, காதுவத்தி குருன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, அவரை சொல்கிறீங்களா? தெளிவாக சொல்லுங்கள். அவர் பொதுவாக ஜெயகுருன்னு சொல்லுவாங்க, இல்லை காடுவெட்டி குருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குருன்னு சொன்னோடனே ஒருத்தர் அங்கே பிபி ஏறி என்னமோ ஏதோ இப்போ பெணாத்திட்டு இருக்கார் ஒருத்தர். யாரை? சீமான் அவர்களை வந்து இவர் வந்து அந்த பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆரியர்களுக்கு இதுன்னு சொல்லி பேசிட்டு, இவர் என்ன சீமான் என்ன குருமூர்த்திக்கு பிறந்தவரா? எவ்வளவு ஒரு கொச்சையான அநாகரிகமான குருமூர்த்தின்றது. இப்போ அநேகமாக அவங்க சொல்கிறது, அவர் மீன் பண்ணுறது வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி, துக்ளக்கோடைய ஆசிரியர், அதிபர் ஆசிரியர். அவர் அதுக்கு முன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் இருந்தார் ஒரு காலத்தில். ரைட்டு, அவருக்கு பிறந்தவரான்னு இது வந்து சீமானையும் வந்து கொச்சைப்படுத்தி, குருமூர்த்தி ஒரு 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 சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர், அவரையும் கொச்சைப்படுத்தி இப்படி சொல்வதனால தன்னைத்தானே வந்து எப்படிப்பட்டவர், ஏன்னா இந்த பிறப்பை பற்றி பேசுறது. நம்ம அதை முடிச்சுட்டு நீங்கள் சொல்கிற காடுவெட்டி குரு மேட்டர் வருவோம். நான் அது குருன்னு சொன்னோன்னா அந்த குருமூர்த்தியை வந்து சொன்னது, இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்க ஒரு அரசியல். திருமாவளவன் இதை செய்கிறார் என்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அதே திருமாவளவன் தான் ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில் வர முடியாமல் வந்து மடக்கினார், அவர் தான் நிறுத்தினாருன்னு பல பேச்சுகள் இருந்தது. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து வெளியில் வந்துட்டார். நேற்று கூட அவர்கிட்ட நான் வந்து
அவர் வெளியில் வந்துட்டாருன்னு ஃபோன் பண்ணி நேராக போக முடியல. நான் நேற்று தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன், உடல் நலம் விசாரித்தேன். நமக்கு பொதுவாக நண்பர், பல இடங்களில் நண்பர்னா என்ன, பல யூடியூப்பில் பேசும்போது முன்னாலேயே பின்னாலேயே வரும்போது ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்களோட நலன் விசாரணை பண்ணுவோம். அதாவது நான் அவருடைய ரசிகர், அவருடைய பேச்சின் ரசிகர், அவர் என்னுடைய ரசிகர். இந்த ஒருவருக்கொருவர் இந்த ரசிப்புத்தன்மை இருக்கிறதுனால ஒரு நண்பருங்கிற முறையில் விசாரித்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, குருமூர்த்திக்குன்னு சொல்லி தேவையே இல்லாமல் சீமானை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தன்னைத்தானே ஒரு கேவலப்படுத்திக் கொள்கிறார் திருமாவளவன் என்பது என்னுடைய கருத்து. எங்கிருந்து இவருக்கு இந்த அநாகரீக ஒரு பேச்சு எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் நீங்கள் அப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி போட்டால், அந்த காலத்தில் சினிமாவில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும்போது இப்படி போட்டுருவாங்க. அப்படி போட்டால் ஃப்ளாஷ்பேக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து வருது. அவர் தான் என்ன பண்ணார், அண்ணாதுரை 1949 தீகாலேருந்து திமுக பிரிஞ்சு போனபோது ஈவிகே சம்பத் இவங்களாம் மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக தான் அவங்க வருத்தத்தில் ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் வெளியில் வந்ததாக சொல்கிறாங்க. காரணம் என்னவோ, தனியாக தீகாலேருந்து பிரிஞ்சு திமுகன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த போது நீங்கள் இப்போ பிரிஞ்சு போனது தப்புன்னு நீங்கள் நம்ம ஒன்றும் இப்போவும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்ம ஒன்றும் திமுகவுடைய நம்ம என்றைக்குமே திமுக சப்போர்ட்டரும் இல்லை, வேறு எந்த கட்சிக்கு தனியாக நம்ம சப்போர்ட் பண்ணல. ஆனால் அந்தந்த கட்சிக்கு அந்தந்த சூழ்நிலையில் உள்ள நியாயங்களை சொல்கிறோம். நீங்கள் அண்ணாதுரை வெளியில் போனது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அண்ணாதுரை இந்த விஷயத்தில் கொள்கைகளில் அவர் சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாதுரையுடைய பிறப்பை திண்ணையில் படுத்த நையாண்டி ஐயர் நடராஜ ஐயருக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பாரதிதாசன் குயில் பத்திரிகையில் எழுதினார். அதை எடுத்து விடுதலையிலையும் குடியரசுலேயும் இவர் பெரியார் ஈவேரா அவர்கள் பாரதிதாசன் சரியாக தான் சொல்லியிருக்காரு, இவர் பேர் தெரியாத ஐயருக்கு பிறந்தவர், நையாண்டி ஐயருக்கு பிறந்தவர். நம்ம அது உண்மையாக இருக்குமா இல்லையா இதுக்குள்ளே போகிறது நாகரிகம் இல்லை. ஒருவருடைய கொள்கையை கோட்பாட்டை நீங்கள் அவருடைய நடவடிக்கையை இல்லை ஏதாவது சில வார்த்தைகளை விமர்சனம் செய்யலாமே தவிர பிறப்பை விமர்சனம் செய்வது என்பது, அப்படி பார்க்க போனால் எல்லாருமே, நான் இதில் அண்ணாதுரை ரைட்டு தப்பு அது அந்த அந்த சர்ச்சைக்குள்ளேயே போகாமல் ஒருவருடைய பிறப்பை பற்றி பேசுவது என்பது அநாகரிகமான அவதூறான செயல். அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது உண்மையாக இல்லையான்னு யார் நிரூபிக்க முடியும்? பொதுவாகவே நான் சொல்லுது, குழந்தை பிறந்தவொன்னா அம்மா தெரியுது. ஏன்னா அம்மா தான் முதல்ல பால் ஊட்டுறாங்க. தாய்ப்பால் கொடுப்பது அம்மா. அப்போ யார் தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அம்மானு குழந்தைக்கு தானாக தெரியுது. அது அந்த ரத்த பாசம் காமிச்சு கொடுத்துருது. அதுக்கப்புறம் அம்மா தான் அதை பாரு அப்பா, அந்த காலத்தில் அப்பான்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் டேடின்னு சொல்லி காமிப்பாங்க. ஆக மொத்தம் அப்பா யாருன்னு அடையாளப்படுத்துவது யார்? அம்மா தான். அம்மா சொல்வது உண்மையாக இல்லையா தெரியாது. அம்மாவை நம்ம நம்பி தான் ஆகணும் எல்லாருக்குமே. ஏன்னு கேட்டால் எத்தனையோ இடத்துல நம்ம சமுதாயத்தில் நடைபெறுவது ஆங்காங்கு நடக்கக்கூடியது. புருஷன் ஒருத்தர் வாசலில் அவர் பேருக்கு இனிஷியல் போகிறதுக்காக மிச்சர் சாப்பிட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துருப்பார். வேற ஒருத்தர் பிறப்புக்கு காரணமாக இருப்பார். அந்த காலத்தில் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு அதில் ஒரு குழந்தைக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் அட்டாச் பண்ணாங்க. அப்படி அட்டாச் பண்ணால் பல குடும்பங்களில் குழப்பம் வந்துடும். நம்ம எது சொல்கிறோன்னா, இது ஒரு அநாகரிகமான பேச்சு. அன்றைக்கே ஈவேரா அப்படி பேசினார், பதிலுக்கு இவங்களும் பேசினார். ஒரு வாலிப வயதில் ஒரு இது வாலிப வயது பெண்ணை இந்த வயோதிக கிழவனுக்கு ஒரு கேடான்லாம் பேசுனாங்க. ரெண்டு பக்கமும் மண்ணை வாரி இறச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி தந்தை அப்படின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. வேறு ஏதோ ஒரு அடையாளத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணுறாங்க திமுகவில். ஆனால் என்னை பொறுத்தவரை அன்றைக்கி ஈவேரா அவர்கள் அண்ணாதுரையின் பிறப்பை பற்றி கொச்சையாக அப்படி பத்திரிகையில் அவர் யார் எழுதியிருந்தாலும் ஈவேரா எழுதியிருக்கிறார். அது எழுதியது தவறு, அநாகரிகம் அப்படிங்கிறது தான். இப்போ அதுதானே பண்ணியிருக்காரு திருமா. அப்போ எங்கேருந்து வருது இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈரோட்டிலேருந்து வருதுன்னு சொன்னது அது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். இந்த கேள்வியை முடிச்சிடுறேன் சார் நான். இது மாதிரி இப்போது ஜெயகுரு அவர்கள் அந்த புழவணக்க மதலை வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்களோட வாக்குகளை பெருமளவு கவரக்கூடிய கட்சிகளாக பாமக இவ்வளோ நாட்கள் இருந்தது.
ஆனால் இப்போ பாமகவோட பிளவு, அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம்ன்றப்போ அந்த வன்னியர் சமூக வாக்குகள் மத்தியில் இப்போ நாம் தமிழருக்கு அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு திமுக அதை பண்ணியிருக்காங்க. அப்பாவையும் பையனையும் அடிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவரை தனியாக ஒதுக்கி அங்கேருந்து 2 எம்எல்ஏவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அவர் உள்ளே வந்தால் விசிகா வெளியே போய்டுன்னு சொல்கிறாரு. விசிகா வெளியே போனால் விசிகாவில் திருமா மட்டும்தான் வெளியே போனால் பாக்கி கட்சிகள்லாம் வந்து நிர்வாகிகள்லாம் இங்கே திமுகவில் இருந்துருவாங்க. இப்படி ஒரு விசிகாவையும் ஒரு சிக்கலில் விட்டுட்டு ராமதாஸை உள்ளே சேர்த்தா வம்புன்றதுனால இப்போ தனியாக நிற்க சொல்கிறாங்களா ஐயா ராமதாஸ் அவர்களை? அதாவது அந்த அணியை மாம்பழமும் அவருக்கு போயிடும். யாருக்கு? அன்புமணிக்கு ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. அப்போ இவர் ஏதாவது கொய்யாப்பழ சின்னத்தில் நிற்பாரா என்னன்னு தெரில ஐயா. நமக்கு தெரியல, என்ன சின்னவனாலும் நீங்கள் இருக்கலாம். அது மாம்பழம்னா இது கொய்யாப்பழம்னு ஒரு கணக்கு ஏதோ சொல்லுவோம் நம்ம. இப்போ ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்கிறாருன்னு வைங்க. அந்த நிற்கிறாருன்னா தனியாக நிற்க வச்சா என்ன ஆகும்? அதிமுகவுக்கு போகக்கூடிய அந்த அன்புமணிக்கு போகக்கூடிய ஓட்டுகளை பிரிப்பதற்காக தான். இது திமுக எவ்வளோ அழகாக வந்து கட்சிகளை எவ்வளவு பிரமாதமாக, அரசியல்னால் அப்படி தான், நம்ம வந்து தவறுன்னு சொல்ல, அரசியல்னால் இப்படி தான் செய்வாங்க. வலிமையான அரசியல் கட்சினா இப்படி தான் செய்யும். மற்றவர்களை வலிமையற்று பலகீனமாக ஆக்குவது தான். அது மாதிரி இப்போ எதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போது பாமகவில் காடுவெட்டி குரு அவர்கள் ஏற்கனவே மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் காடுவெட்டி குரு எப்படி வந்து இரட்டை இலை, அது வந்து இன்னும் பெரிய லெவலில், இன்றைக்கும் வந்து இரட்டை இலைக்கு ஏன் ஓட்டு போடுறேன்னு சொல்லி கிராமப்புறத்தில் போய் கேட்டால் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேன். எம்ஜிஆர் செத்து போயிட்டார் தெரியும்லண்ணா, அவர் போனால் என்னங்க இரட்டை இலை இருக்குது இல்லை இப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பாமகவுக்கு ஓட்டு போடணுன்னா காடுவெட்டி குரு அவர்களுக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்கிற அளவுக்கு காடுவெட்டி குரு ஒரு காலத்தில் வந்து ஒரு எழுச்சி மிக்க தலைவராக இருந்தார். அந்த சமூக மக்கள் மத்தியில், அந்த சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு எழுச்சி மிக்க தலைவர். அந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிகாட்டி, ஒரு அடையாள தலைவராக இருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தார். அவர் மறைஞ்சிட்டார், அமரராகிவிட்டார். இப்போ காடுவெட்டி குரு அவர்களை வந்து இவர் புகழ்ந்து பேசுகிறார். யார்? சீமான். அது வந்து இப்போ அங்கே தான், அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சீமான் வந்து வன்னியர் வாக்குகளையும் டார்கெட் பண்ணி பேசுகிறார். காடுவெட்டி குரு அவர்களுக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு இன்னும் மறைந்த பிறகும் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அவர் பேர் சொன்னாலும் அந்த பக்கம் ஜெயங்கொண்டா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தானே அவர், அந்த ஜெயங்கொண்டா பக்கம் தான் அவருக்கு சொந்த ஊர். அதை தாண்டி பொதுவாக வந்து எங்கெல்லாம் வந்து இந்த வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ இந்த காடுவெட்டி குருக்கு இன்றைக்கே வந்து ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர்களை டார்கெட் பண்ணி இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் திருமாவர்களுக்கு வந்து எங்கே பிரச்சனை வருது? நேயாந்தாள் ஏற்கனவே வந்து பட்டியல் சமூக வாக்குகளில் வந்து நிறையா வந்து ஒரு பக்கம் சீமான் அவர்களை நோக்கியும் ஒரு பக்கம் விஜய், ஏன்னா விஜயுடைய ரசிகர்கள் வன்னியர்களாக இருந்தால் அவர்கள் வந்து அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு. ஆக திருமாவுடைய ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குறைஞ்சிக்கிட்டு வருது எங்கே போகுது? ஒன்று சீமானுக்கு போகுது, இல்லைன்னா விஜய் போகலாம், இல்லை விஜய்க்கு போகலாம். இந்த பக்கம் பறையர்கள் அல்லது பட்டியலின வாக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி போகுது. இப்போ வன்னியர் வாக்குக்கும் வந்து அந்த பக்கமும் வந்து யாருக்கு போகுது? போகலாம். இப்போது காடுவெட்டி குரு வந்து அவர் வந்து புகழ்ந்து பேசும்போது வன்னியர்கள் சிலரில் வந்து இந்த அப்பாவும் பையனும் அடிச்சுக்கிறாங்க, நம்ம அப்பாவுக்கும் ஓட்டு போட வேணாம் பையனுக்கும் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவர் பாரு காடுவெட்டி குருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சீமான் பொதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி போகலாம். எவ்வளவு பர்சன்டேஜெல்லாம் நம்ம வந்து கணக்கு போடுறது கஷ்டம். ஒரு கணிசமானவர்கள் போகலாம். ஏன்னா வந்து அவங்க ஒன்று அன்புமணி பக்கம் போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமுக உடைய அணி அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதாவது தனியாக நின்னாலும் சரி, திமுக கூட்டணி நின்னாலும் சரி வேணான்னு நினைக்கலாம். திமுக கூட்டணி நின்னால் வேணான்னு நினைக்கிற வன்னியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இப்போ மூன்றாவது ஒரு வாய்ப்பாக, மாற்று வாய்ப்பாக சீமானை நோக்கி போகலாம். அப்போது வட மாவட்டங்களில் என்ன ஆகுது? ஒரு பக்கம் வன்னியர் வாக்குகள், அதில் ஒரு பகுதி சீமானுக்கு, பறையர் வாக்குகள் சீமானுக்கு, ஏற்கனவே விசிகாலிருந்து அந்த பிரியக்கூடிய வாக்குகள். இப்படி இது ரெண்டு சேர்ந்ததுன்னா இன்றைக்கி வந்து சர்வே பாருங்கள், இன்றைக்கி காலையில் வந்திருக்கு பாருங்கள், அதாவது இந்த சமீபத்தில் எடுத்தது.
இருக்கிறதுலையே வந்து வட மாவட்டத்தில் தான் வந்து திமுக கூட்டணி வந்து மிக பலவீனமாக இருக்கிறது என்று சர்வே செய்திகள் சொல்கின்றன. அப்போ இந்த சர்வே செய்திகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் என்ன, காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வன்னியர் வாக்குகள் சிதறுகின்றன. அதில் ஒரு கணிசமான பகுதி சீமானை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பறையர்கள் வாக்கு விசிகாவிலிருந்து விலகி சீமானுக்கும் விஜய்க்கும் போகுது. இப்படி போகும்போது வட மாவட்டத்தில் திமுக எங்கள் விசிகா எங்கள் கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில். அப்போ திமுக கூட்டணி இங்கே பலவீனமாக இருக்குது. திமுக வந்து கூட்டணி வந்து வட மாவட்டங்களில் வட தமிழகத்தில் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததற்கு காரணம் விசிகா வாக்குகள். அந்த விசிகா வாக்குகள் இப்போது பிரிந்து சீமானுக்கு அல்லது விஜய்க்கு போகுது. வன்னியர்கள் வாக்கு பிரிஞ்சு அன்புமணிக்கு கொஞ்சம் ராமதாஸ், கொஞ்சம் அதிகமாக அன்புமணிக்கு, கொஞ்சமாக ராமதாஸுக்கு. இது ரெண்டும் பிடிக்காதவங்க மூன்றாவது ஒரு பகுதி வந்து சீமானுக்குன்னு போச்சுன்னா, சீமான் வட மாவட்டங்களில் ஒரு அதிகமான ஒரு வலிமை பெறுவார். பறையர் வாக்குகள், வன்னியர் வாக்குகள் இரண்டுலேயும் கணிசமான ஒரு பகுதி அவருக்கு போய் அவர் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள். இந்த ஆத்திரத்தில் தான் இந்த குருமூர்த்திக்கு பிறந்தவர், அது கூட சீமான் பதிலுக்கு பேசியிருக்காரு. அப்படின்னா இவர் என்ன ராஜாஜிக்கு பிறந்தவரான்னு கிண்டலாக கேட்டிருக்காரு. என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, சீமான் பலப்படுகிறாரா? என்ன சார் நீங்கள் வந்து சீமான் வந்து பலப்படான்னு சொல்கிறீங்களே, இதுக்கு எந்த சர்வே காரணம், நீங்கள் ஏதாவது சர்வே பண்ணீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன இல்லை, யாராவது நேரில் கேட்கலாம். நான் சர்வேலாம் பண்ணுறதில்லை. நான் வந்து திருமாவளவனுடைய பிபியை மட்டும் அப்பப்போ மானசீகமாக டெஸ்ட் பண்ணுறேன். அவருக்கு பிபி ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீமானுக்கு வலிமை அதிகமாகுதுன்னு அர்த்தம். சீமானுக்கு எப்போதெல்லாம் கொஞ்சம் வலிமை அதிகமாகிற மாதிரி திருமாவுக்கு தெரியுதோ அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, பிபி ரைஸ் ஆகி பேச வேண்டாதது பேசக்கூடாதது அநாகரிகமாக பேசுகிறார். இப்போ அநாகரிகமாக அதிகமாக பேசுகிறார். இப்போ கூட பாருங்கள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் இவங்கெல்லாம் வந்து ஆரிய விரும்பிகள், சமஸ்கிருதத்தை வாழ வைத்தவர்கள் இல்லை, இவர்கள்லாம் தமிழர்களே அல்ல. அவங்களாம் எங்கே ராஜராஜ சோழன் அவர் பேர் கூட அதில் வந்து சமஸ்கிருதம் இருக்குது. ஆமாம், அந்த காலகட்டத்தில் அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் வடமொழி, சமஸ்கிருதம் வடமொழி ரெண்டும் வந்து இரு கண்களாக சமமாக இருந்தது. செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே மேட்ரு தமிழ்லேயும் இருக்கும், அதே மேட்ரு வடமொழியிலையும் இருக்கும். அன்றைக்கி அப்படி இருந்தது. அதனால் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஏங்க நீங்கள் அப்போ அவ்வளோ மொழி வந்து பற்று உள்ளவங்களாக இருந்தால், தமிழ் மொழியை சனியன் என்று சொன்னவரை வந்து நீங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு திமுக தான் ஆடுதுன்னா, திமுக கூட்டணியிலேருந்து இவரும் தானே வச்சுக்கிட்டு ஆடுறாரு. நிச்சயமா ராஜராஜ சோழன் வந்து தமிழை ஒழிச்சு கட்டிட்டு சமஸ்கிருதத்தை மட்டும் கொண்டு வந்தாரா? ரெண்டு மொழியும் ஈக்குவலாக தான் கொண்டு வந்தார். ராஜராஜ சோழன் என்பது அவருக்கு கிடைத்த பட்டம். அவருடைய ஒரிஜினல் அசல் பெயர் வந்து அருண்மொழிவர்மன் என்பது தான். வரலாற்று கதைகளை படித்தவர்களுக்கு அது தெரியும். ராஜராஜ சோழன் தமிழர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடையாளம். ராஜேந்திர சோழன் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை கொண்டவர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்றவர் ராஜேந்திர சோழன். அதெல்லாம் ரைட்டு. ராஜராஜ சோழனில் ஜா வந்துருச்சான், வடமொழி சமஸ்கிருத மொழி. ராஜேந்திர சோழனில் ஜா வந்துருச்சான். முதல்வர் பேரில் இசு வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா திருமாவளவனுக்கு? அது வடமொழி இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னால் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வச்சது தப்புன்னு சொல்கிற திருமாவளவன் தைரியமாக போய் சித்தரஞ்சன் ரோடுக்கு போய் அங்கேயும் பிரச்சனை. சித்தரஞ்சன்னு சொன்னாலும் அங்கே ஒரு ஜா வருது. அந்த ரோடு பேர் சொன்னாலே ஒரு ஜா வருது. சித்தரஞ்சன் ஜான்ற ஒரு ஒலி வருது. முதல்வர் பெயரில் இருக்குது இஸ்ஸு, வடமொழி. ஐயா நீங்கள் பேரை மாற்றிங்கன்னு சொல்கிற தைரியம் இருக்கா அவங்களுக்கு? ரெண்டாவது, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனையும் வந்து ஆரிய விரும்பிகள், ஏறக்குறையா வந்து அவர்கள் தமிழ் துரோகிகள்ங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு திருமாவளவனுக்கு முற்றிவிட்டது. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அநாகரிகமாக பேச மாட்டேன். முற்றிவிட்டதுன்னு சொல்கிறது டென்ஷன், மன அழுத்தம் முற்றிவிட்டது அவருக்கு. அப்போ அது ஏன் முற்றிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் வட மாநிலத்தில் வலிமை பெறுகிறார். வட தமிழகத்தில் வட மாவட்டங்களில் வலிமை பெறுகிறார்.
ஏன் வந்து மற்றதெல்லாம் விட்டுட்டு வட மாவட்டங்களை வந்து திரும்ப டென்ஷன் ஆகிறாரு? அதுதான் அவருடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ராங்காக, அதாவது இருப்பதிலேயே அதிகமாக அவருக்கு வாக்குகள் வந்து வாக்கு வங்கி வந்து வட தமிழ்நாட்டில் தான், வட மாவட்டங்களில் தான். இப்போ வந்து அடிமடியிலேயே கை வச்சுட்டார் சீமான். இவருடைய அந்த கோர் ஓட் பேங்க்லேயே ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படக்கூடிய, விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் தான் குருமூர்த்திக்கு பிறந்தவர்னு சொல்கிறது, ராஜராஜ சோழன் வந்து தமிழரே அல்ல, தமிழுக்கு துரோகி, அவ்வளோ பெரிய கோயில் கட்டினா ஏதாவது தெரியுமா? திருமாவளவன் ஏதாவது படிச்சிருக்காரு? அவர் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கல. தமிழை பற்றி ஏதாவது தெரியுமா? தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் எழுத்துக்களை கொண்டு தான். 216 அடி கோபுரம். ஏன்னு கேட்டால் உயிர்மை எழுத்து 216 அடி. நந்திக்கும் சிவலிங்கத்துக்கும் நடுவில் வந்து 247 அடி. என்னன்னு கேட்டால் உயிர்மை எழுத்து, மெய் எழுத்து, உயிரெழுத்து எல்லாம் சேர்த்து, ஆயுத எழுத்து சேர்த்து 247. அதுக்கப்புறம் ஆவுடையார்னு சொல்லுவாங்க. சிவலிங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு மேடை, ஒரு இப்படி ஒன்று இருக்கும், அது பேர் ஆவுடையார். அதுக்கு மேலே லிங்கம். ஆவுடையார் வந்து 18 அடி, 18 மெய்யெழுத்துகள். மேலே லிங்கம் வந்து 12 அடி, 12 உயிரெழுத்துகள். இப்படி தமிழோடு இணைந்து அந்த ஆன்மீக கோயிலை வந்து கொண்டு வந்தவர் ராஜராஜ சோழன். தமிழ் மொழியே இலக்கணம். இவர் என்ன பண்ணார்? உங்கள் அப்பாவுக்கு பேரை மாற்றினார். ராமசாமின்னு இருந்த பேரை தொல்காப்பியன்னு மாற்றினார். இவருக்கு தெரியல தொல்காப்பியன்கிறது. இவர் வந்து ராஜராஜ சோழனை வந்து ஆரிய விரும்பி தமிழின துரோகின்ற அளவுக்கு பேசுகிறவர். தொல்காப்பியருங்கிறவர் யார்? நீங்கள் ஆரியர் என்று நீங்கள் சொல்லும். அதையா இந்த கால்டுவெல் மாதிரி டுபாகூர் சொன்னது? உண்மையிலேயே ஆரியர்கள் வந்து அப்படி வந்தாங்கன்றதுக்கு அதுக்கான வரலாற்று ஆவணங்கள் இல்லை. இந்த கால்டுவெல் மாதிரி சில வெள்ளக்கார டுபாகூர் வந்து இந்த மாதிரி பம்பு பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லக்கூடிய தொல்காப்பியர் என்பவர் வந்து எடுத்து பாருங்கள், தொல்காப்பியத்தை பாருங்கள், எத்தனை இடத்துல அதில் வந்து அவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய குருவான அகத்தியர் என்பவர், அவருக்கு பேரே அகஸ்தியர், அதிலேயே வருது. நீங்கள் தொல்காப்பியர்னு ஒரு பிராமண பெயரை வந்து உங்கள் தந்தை பெயராக மாற்றுறீங்க. அதுவும் உங்கள் தந்தையோட சம்மதத்தோடு மாற்றுறீங்களான்னு தெரியல. நான் வந்து ஜாதியை இழுக்கணுன்றதுக்காக சொல்லலை. நீங்கள் ஒருத்தருடைய ராஜராஜ சோழனுடைய வந்து பெயரில் வந்து இன்றைக்கி தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. அது வந்து ஒரு டைட்டில். ராஜராஜ சோழன் என்பது ஒரு டைட்டில், பதவி. அவருடைய பெயர் அருண்மொழிவர்மன், தெளிவான தமிழ் பெயர். இந்த வரலாறு, ராஜராஜ சோழனுடைய வரலாறு, கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் பாருங்கள். இந்த தமிழுக்கும் ஆன்மீகம், தமிழ் ரெண்டும் அங்கே எப்படி இணையுதுன்னு பாருங்கள். மூவர் பாடிய தேவாரத்தை வந்து அரங்கேற்றி அதை புகழ்பெறச் செய்தது ராஜராஜ சோழன், அவர் பையன் ராஜேந்திர சோழன். ஐயா திருமாவளவனை கேட்டிங்கன்னா தேவாரம் தெரியுமான்னு கேட்டால் யார்? இந்த வால்டர் ஐசக் தேவாரன்னு ஒருத்தர் இருந்தார், போலீஸ் ஆஃபீஸர், அவரான்னு கேட்பார். அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச தேவாரம் தான். ஒரு 2 வரி திருக்குறள் வந்து மனப்பாடமாக வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தமிழ் வந்து இலக்கணமோ தமிழ் அடிப்படையோ தெரியாத ஆட்கள்லாம் இப்படி பேசுறது நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது. நம்ம திருமாவை குறைத்து பேச வேண்டும் என்று நமக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவர் வந்து அரசியலுக்காக, ஏதோ ஒரு அரசியல் ஆத்திரம் வருதுன்றதுக்காக சீமானை ஒரு பக்கம் நீங்கள் இப்போ பிறப்பை வந்து மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன்லாம் நம்ம தமிழர்களுடைய பெருமை. முதலாக குலோத்துங்க சோழன் காலத்தில், அதாவது சோழர்கள் காலத்தில் தான் இந்த குடவோலை உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. குடவோலைங்கிறது தேர்தல் முறை. உலகத்திலேயே தேர்தல் முறை என்பது ஒரு ஓட்டு போடுறது அப்படிங்கிற சிஸ்டம் வந்தது தமிழ்நாட்டிலிருந்து தான் பாரதம் மூலமாக உலகத்துக்கே போச்சு. குலோத்துங்க சோழன் பீரியடில், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் பீரியடில். எவ்வளவு பெருமை! அப்போ நமக்கு என்ன தோணுது? உண்மையான தமிழர்களுக்கு ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ வந்து பழித்து பேச எண்ணம் வராது. அப்படி யாராவது பழித்து பேசினால், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவார், இந்த ஜாக்சன் துரைட்ட
இந்த நாட்டின் வித்தாக இருப்பவன் இந்த மண்ணிற்கு துரோகம் செய்ய மாட்டான், இந்த மண்ணிற்கு துரோகம் செய்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் பேசுவோம். அது மாதிரி தமிழ் இனத்துக்கு எதிராக பேசுபவர் தமிழராக இருக்க மாட்டார். தமிழராக இருப்பவர் தமிழ் இனத்திற்கு எதிராக, தமிழுக்கு எதிராக பேச மாட்டார். உடனே உங்களுக்கு ஈரோடு ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பு இல்லை. ஈரோட்டு வழியில் வந்திருக்கிற இப்போ மற்றவங்களை பற்றி யார் எங்கேருந்து வந்தாங்க, எந்த ஊர், ஒரு ஊராக உங்களுக்கு மனசில் வந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை. விசாகப்பட்டினம், அந்த பக்கம் அது பேர் என்ன, ஓங்கோல், இந்த பக்கம் விஜயவாடா, இப்படி ஏதாவது ஊர் பேர்லாம் ஞாபகம் வந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏனென்றால் உண்மையிலேயே அந்த தமிழ் ரத்தம் ஒருவருடைய உடம்பில் ஓடுகிறது, ஒரு தமிழனுடைய உடம்பில் என்றால் அவன் நிச்சயமாக தமிழை பழிப்பது தாயை பழிப்பது போல, தாய் மண்ணை பழிப்பது, தாயை பழிப்பது செய்ய மாட்டார்கள். செய்கிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டின் அசல் வித்தாக அவர்கள் இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, திருமா உட்பட. திருமா யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறது அரசியல் காரணங்களுக்காக வச்சுக்கிறாரு, அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம். அது சில அரசியல் கட்டாயங்களுக்காக இருக்காது, அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம். ஒரு காலத்தில் பாஜக கூட்டணியிலேயே நின்று மங்களூரில் ஜெயிச்சார், இன்றைக்கி அது மதவாத கட்சின்னு சொல்கிறார், கடந்து போயிடுவோம். இதையெல்லாம் நம்ம இப்போ வைகோ கூட சொல்லியிருக்காரு, எல்லாம் கட்சி மாறுறதெல்லாம் ரொம்ப சகஜம். கட்சி மாறும்போது, கூட்டணிகள் மாறும்பொழுது அப்போ நம்மளுடைய பேச்சுகளும் அப்படி தான் மாறும். அன்றைக்கி கல்லறையில் கூட நான் கருணாநிதியோட கூட்டு வைக்க மாட்டேன், திமுகவோட கூட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னதை இப்போ கேட்குறாங்க இல்லை எல்லாரும். அதுக்கு பதில் சொல்கிறாரு, கூட்டணி மாறினா பேச்சுகள் மாறதான் செய்யும், அது ஒன்றும் தப்பு இல்லைன்றார். சரி, மறுபடியும் அதே தான் சொல்லுவோம். தமிழனாக இருந்தால், அசல் தமிழராக இருந்தால் தன்மானம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தன்மானம் இருப்பவர்கள் அசல் தமிழர்கள்னு சொல்லலாம். நம்ம அதுக்கப்புறம் வைகோ யார், எங்கேருந்து வந்தார், வேண்டாம், நமக்கு எதுக்கு அந்த ஆராய்ச்சி. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, இது திருமா அவர்கள் இப்படி செய்வது ஒரு அநாகரிகத்தின் உச்சகட்டம். இந்த குருமூர்த்தின்னு பேசுகிறதோ, ராஜராஜ சோழனை பேசுகிறதோ, இதெல்லாம் ஒரு பயம், ஒரு படபடப்பு, நடுக்கம் அப்படிங்கிறது தான். இந்த அரசியலே எது வேணாலும் நடக்கும். இப்போ பாருங்கள், பிரேமலதா பாருங்கள், அவங்க தேமுதிக, அது சொல்லி முடிச்சிருவோம் நம்ம. அவங்க இந்த பக்கம் திமுகலையும் பேசுகிறாங்க, இங்கே 6 சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. அந்த பக்கம் அதிமுகவில் 8 சீட்டு கொடுக்குறேன்றாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவங்க அதிமுகவில் அவங்களே டென்ஷன் ஆகி எடப்பாடி அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு. நயனார் நாகேந்திரன் அப்படியே பார்த்துக்கிட்டு பிரம்ம பிடிச்சா மாதிரி இருக்காராம், கேள்விப்பட்டேன். ஏங்க, ஏதோ நல்லா தானே போயிட்டுருக்கு அரசியல், ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது தாண்டி நல்லா தானே போயிட்டு இல்லைங்க. பிரேமலதா கட்சியை தேமுதிகலேருந்து கேட்டு அவங்க பையன் விஜய் பிரபாகரனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கேட்குறாங்க. ஏதோ 30-40 வருஷமாக அரசியல் ஏதோ அனுபவம் உள்ள ஒரு மாதிரியும், இன்றைக்கி ஏற்கனவே விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த அந்த 8% அந்த மாதிரி 10% வரைக்கும் போனார் அவர் வாக்கு வங்கியில். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்ததெல்லாம் தேர்தலெல்லாம் பார்த்திங்கன்னா 2-2.5%. அதுவும் விஜயகாந்த் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் அந்த 2ன்றது கம்மியாக தான் இருக்குமே தவிர கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாக்கு வங்கியை வச்சுட்டு விஜய் பிரபாகரனை மத்திய அமைச்சராகும். இல்லை என்னென்னா திமுகவில் ஒரு சௌரியம் என்னென்னா, சீட்டு கொடுக்குறதோட கூட நோட்டும் கொடுப்பாங்க. அதிமுகவில் அது கொடுக்க மாட்டாங்க. அவங்களே ஏதோ நோட்டுக்கு என்ன பண்ணுறது தேர்தலுக்குன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே இந்த நோட்டு கொடுக்க போகிறாங்க? சீட்டு ப்ளஸ் நோட்டு, அங்கே சீட்டு மட்டும்தான். அதனால் அங்கே நோட்டு வராதுன்னும் போது பையனை, ஏன்னா இப்போ மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க மத்திய அரசு பாஜக விஜய் பிரபாகரனை மத்திய அமைச்சராகணுமா, ராஜ்யசபா எம்பி ஆக்கி எங்கே ஏதாவது ஆக்கணும்னு நினச்சா பண்ணலாம், யாரை வேணாலும். மத்திய அரசு நினச்சா இப்போ ராஜ்யசபா எம்பி எந்த கட்சியும் பண்ணலாம், அது மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு. இப்போ நமக்கு நேற்று ராத்திரி எனக்கு வந்த தகவல் என்னென்னா, டெல்லியிலேருந்து அமித்ஷா அவர் சாணக்கியருக்கெல்லாம் அரசியல் சாணக்கியர்னு சொல்லப்படுபவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுதீஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம், மச்சாங்கிட்ட. ஏன்பா இவ்வளோ வருஷமாக கூட இருந்த மாமாவுக்கு சேவை பண்ண, மாமா குடும்பத்துக்கு அக்கா குடும்பத்துக்கு சேவை பண்ண, ஒன்றை விட்டுட்டு இன்றைக்கி அப்புறம் உன்னோட ஜூனியரான பையனை மத்திய அமைச்சராகிட்டா, அப்போ உன் கதி என்ன வருது, நீ அக்கா கூடவே பையன் தூக்கிட்டு போக வேண்டியதான வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ தேமுதிக 2ஆக உடஞ்சிச்சுன்னு வைங்க.
ஒரு பகுதி வந்து திமுகவோடையும் ஒரு பகுதி வந்து அதிமுகவும் சுதீஷ் தலைமையிலான தேமுதிக அதிமுக அணியிலையும் பிரேமலதா தலைமையிலான அணி விஜய பிரபாகரன் தலைமையிலான அணி இந்த பக்கம் திமுகவும் போச்சுன்னா ஏற்கனவே 2% கீழே தான் வாக்கு வரும்னு 3.3% வரும் தோராயமாக, இல்லை முன்ன பின்ன வரும். இப்படி அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து எல்லாருக்கும் வந்து என்னென்னா சீமான் அவர்களை வந்து கருத்தியல் ரீதியாக வெல்வது கடினம் என்பது எல்லா கட்சிகளும் உணர்ந்து கொண்டு இருக்கிற விஷயம். அதே சமயம் வந்து இந்த கூட்டணி இந்த 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 பிளவுகள் விரிசல்கள் அந்த இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வருது இதெல்லாம் வரும்பொழுது இதோடைய லாபங்கள் எங்கு செல்லும் என்றால் நான் சொல்கிறது வந்து ஒன்று சீமானை நோக்கி செல்லும், இல்லை விஜயை நோக்கி செல்லலாம். விஜய் என்னதான் வந்து வந்து அவருக்கு வந்து அரசியல் தெரியல, முதிர்ச்சி இல்லை, பயப்படுறாரு, அப்படிலாம் இருந்தால் கூட எல்லாருக்குமே புதுசாக அந்த இப்போ இன்றைக்கி வந்து இப்போ இந்த பொம்பளைங்கெல்லாம் துணி கடைக்கு போனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் உங்கள்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? ரைட் சார், மன கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்களை மன கஷ்டப்படுத்தலைங்க, உங்கள்கிட்ட போய் சொன்னால் உங்களுக்கு என்ன புரிய போகுது, அதுக்காக சொன்னேன். என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ சம்சாரத்தை கூப்பிட்டு வீட்டில் இப்போ யார் அம்மா கூடலாம் யார் போடுவாங்க போகிறா, சம்சாரம் கூப்பிட்டா தான் வேறு வழி இல்லாமல் போவாங்க. அங்கே போனால் வந்தவுடனே அந்த கடை சேல்ஸ்மேன் சொல்லுவார் கடையில், அம்மா புதுசாக ஒரு டிசைன் வந்துருக்குமா, அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லுவார், இது பம்பரப்பட்டு, இல்லை இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இன்றைக்கி அந்த காலத்தில் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இது பட்டர்ஃப்ளை மாடல்மா, டிசைன்மா, புதுசாக வந்துருக்குமா, லேட்டஸ்ட்டு தான். இந்த பொம்பளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னால் வந்த மாடலாக இருக்கும், அதுதான் ரொட்டேட் ஆகும். ஆனால் புதுசாக அது முதல்ல காமிங்க. அப்போ ஏதாவது ஒரு பொம்பளைங்க கடையில் போய் வாங்கும்போது அந்த புதிய டிசைன் என்றால் எப்படி வந்து ஒரு ஆர்வம் வருகிறதோ அதை வாங்கணும், அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது எப்பவுமே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும்போது லேட்டஸ்ட் டிசைன் பார்த்தீங்களா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. இது வந்து இயல்பான ஒரு உளவியல் ரீதியாக குறிப்பாக பெண்களுக்கு. நீங்கள் ஆம்பளைங்களுக்கு பாருங்கள், புது டிசைன் சொன்னால் முதல்ல வந்து என்ன கேட்பாங்க, டிசைன் என்ன எப்போ வந்தது, இது என்ன டிசைன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக எடுத்து அந்த பில்லு பார்த்து எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. கம்மியாக அதிகமாக இருந்ததுன்னா இந்த டிசைன் பிடிக்கலன்னு தள்ளி வச்சுருவாங்க. இது ஆண்கள் பொதுவாக. இது எப்படி ஒரு உளவியல் ரீதியாக எப்படி வந்து சமுதாயத்தில் இருக்கோ அதே மாதிரி அரசியல்னு வரும்போதும் சில சமயம் புதுசாக இருக்கிறத ட்ரை பண்ணலான்னு வரும். அந்த புதுசுன்றது வந்து சீமானும் அந்த புதுசில் தான் வருவார். புதுசுன்னா நம்ம சொல்கிறது அந்த மாற்று. அந்த வகையில் ஒரு மாற்றுக்கு வந்து மக்கள் வந்து விருப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. இருந்தால் கூட நம்ம வந்து என்னென்னா, அண்ணன் திருமா அவர்கள் 25 வருடங்களாக அரசியல் இயக்கத்தில் ஈடுபட்டு இருப்பவர், ஒரு இனத்தை வந்து தான் வந்து தன்னை ஒரு அடையாளமாக, தலைமை அடையாளமாக காட்டிக்கொள்பவர். இப்படி வந்து கொச்சையாக இன்னொருத்தருடைய பிறப்பை பற்றி பேசுவதோ இல்லை வந்து தமிழர்களை அவமானப்படுத்தி பேசுவது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் பேர் வந்து திருமாவளவன் இல்லை திம்மவாலுன்னு சொல்கிறான். அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. இவர் ஒரிஜினல் பேர் திருமாவளவன் இல்லை திம்மவாலு, இவர் ஆந்திராவிலேருந்து வந்தார். யார் வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க, எல்லாரும் தமிழர்கள். இப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது தான் வந்து யதார்த்தத்தில் இதுதான் சாத்தியம். ஒவ்வொருத்தரையும் அவங்க பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், யார் ஒரு திமுக இது சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து இங்கே டக்குன்னு ஞாபகம் இல்லை, அவர் வந்து திமுக சேர்ந்தவர் வந்து ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டு தமிழர்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள். ஏன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த தமிழர்களை வந்து அப்படின்னா தமிழர்கள்னு ஏற்றுக்கணும்னு சொன்னால் பாரசீகத்திலேருந்து ஆப்பிரிக்கானது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. நடுவில் எங்கேயோ பாரசீகத்திலேருந்து வந்தார்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்கள தமிழர்கள்னு அந்த ஆரியர்கள்னு வந்தது பொய்யின்னு வந்துடுச்சு. அது உண்மையாகவே ஒரு வாதத்திற்கு வைத்து கொண்டால் அப்போ தமிழ்நாடு வந்து காலியாகவே இருந்துச்சா? ஒரு பக்கம் ஆரியர்கள்ன்ற பேரில் ஒரு குரூப் வந்துச்சு, அப்புறம் அதுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு குரூப் இங்கே வந்துச்சுன்னா தமிழ்நாடு அப்போ வெட்ட வெளியாக இருந்துச்சா? தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா? ஆனால் உண்மை என்ன, 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால்
இரும்பை இங்கே பயன்படுத்தியதற்கான 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இன்னும் முன்னாலேருந்தே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 20000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமூகம் எப்படி வளமாக, அதாவது முன்னேறிய சமுதாயமாக இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ ஆதிச்சநல்லூர், கீழடி, எத்தனையோ அரிக்கமேடு, இப்படி நிறைய வந்து அதற்கான வரலாற்று பூர்வமான சாட்சிகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன, ஆவணங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்காலேருந்து வந்தாங்க, பாரசீகத்துலேருந்து வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க, இங்கிருந்து வந்தாங்க, ரைட்டியா? ஆந்திராலேருந்து இங்கே வந்தவங்களெல்லாம் தமிழர்கள்னு ஒத்துக்கிறீங்க. எப்போ? 100 வருஷம் முன்னால், 150 வருஷத்துக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து எங்கிருந்தோ வந்தவங்கள வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் இதுதான் இன்று நடந்து கொண்டிருப்பது. எந்த அளவுக்கு இது வந்து போகுதுன்னு பார்ப்போம். எல்லா கட்சிகளிலுமே ஏதோ ஒரு திசையில் குழப்பங்கள் இருக்குது. இந்த பல குழப்பங்களுக்கு காரணம் வந்து யாரையாவது நம்ம குற்றம் சாட்டணும்னா நம்ம குற்றம் சாட்டலை, அந்த கட்சிகள்லாம் குற்றம் சாட்டது வந்து சீமானைத்தான். ஏனென்றால் அவர் தான் வந்து மக்களுக்கு ஒரு அப்பீல், அதாவது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தலைவராக தெரிகிறார். கருத்தியல் ரீதியில் அவரை பார்த்து ஒரு பயம் இருக்கிறது. இவர் மேலே வந்துடுவாரோ, எல்லாரையும் அடித்து தூக்கி சாப்பிட்டு வந்துடுவாரோன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன், 40% வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும். சீமான் அதனால் 40% வாங்கி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு 2026 இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ கூட யாரோ கருத்தில் போட்டிருக்காங்க, நான் இப்படிலாம் சொல்லும்போது இவர் 6 மாதத்திற்கு முன்னால் இவர் வந்து திருசக்தி வந்து சீமானின் எதிர்ப்பாளர்னு. அது எனக்கு எங்கே நான் எதிர்த்தேன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இல்லை இதில் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி ஒரு கொள்கை வந்து தவறான கொள்கைன்னா தவறான கொள்கைன்னு இதை பாஜகவிற்கும் சொல்லியிருக்கேன், எல்லா கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கேன். சீமான் அவர்களுடைய விஷயத்துலேயும் வந்து பல விஷயங்களில் பாராட்டி இருக்கும்போது ஆங்காங்கே ஏதாவது இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி இந்த கொள்கை தவறான கோட்பாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ரைட்டு, கருத்தை விடுங்க, கமெண்ட்டை விடுங்க, அது பரவாயில்ல. தமிழ்நாட்டு அரசியல் வந்து எனக்கு வருத்தம் என்னென்னால், ஒரு ராஜராஜ சோழன் போன்ற நமது பெருமை மிக்கவர்களையே இழிவுபடுத்தி பேசும் அளவுக்கு இந்த அரசியல் வந்து தரம் தாழ்ந்து போய்விட்டதே, அரசியல் களம் இப்படி வந்து மோசமாக போய்விட்டதே. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன், மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்ச துப்புனா என்ன ஆகும் அப்படிங்கிறத திருமா போன்றவர்கள் உணர வேண்டும். மல்லாக்கப்படுத்திட்டு எச்ச துப்புனா என்ன ஆகும் அப்படின்றது, என்ன விளைவு, அது என்ன மோசமான நிலைமை என்பதை திருமா போன்ற தலைவர்கள் உணர வேண்டும் என்று தாழ்மையுடன் அன்புடன் அவரை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தொழில்களுக்கு தெளிவாக நன்றி. வணக்கம்.